கருவேப்பிலை ஜூஸுங்க இது. இது வந்து நைட்டில் நம்ம நைட்டில் வந்து ஒரு 8 மணி நேரம் இதை தண்ணி கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் ஊற வைக்கணுங்க. இது காலையில் எழுந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து இது ஒரு கைப்பிடி அளவு தான் கருவேப்பிலை. இது ரொம்ப சத்து அதிகம் கொண்டது. அயன் சத்து, விட்டமின் சத்து, இந்த இளநரை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ரொம்ப நல்லது. இது டெய்லி கூட எடுத்துக்கலாம். அந்த ஜூஸு நமக்கு வந்து கண் பார்வை, உடம்பு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். டெய்லி கருவேப்பிலையில் ரொம்ப நம்ம சமையலில் எல்லாத்துலேயுமே நிறைய சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணுறது நமக்கு நிறைய கிடைக்கும். இதோட சத்து அதிகமாக கிடைக்குது. இது மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து மிக்ஸி ஜாரில் சேருங்க. இது ஒரு மல்லி ஒரு கை மணத்துக்கு இதுவும் சத்தான பொருள். இந்த கீரை தான் இது. கொத்தமல்லி, மல்லி, இஞ்சி சின்ன துண்டுங்க, அரை லெமன் தான். புதினா, மல்லி, அரை பீஸ் லெமனு, ஒரு சின்ன துண்டு. இது வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி, உங்களுக்கு மோர் வேணா கூட இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் மோர் சேர்ந்தாலும் இந்த லெமன் போதுனாலும் நீங்கள் அதையும், அந்த புளிப்பு போதுனாலும் பரவாயில்ல, மோர் சேர்த்து இதை அரைச்சி வடிகட்டி நீங்கள் சாப்பிடுங்க. காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். காஃபி டீலாம் சாப்பிடக்கூடாது. இது காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்றதா இதோட சத்து அதிகம் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி டெய்லி பண்ணி பாருங்களேன். தலை சீக்கிரமாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முடி நரை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துங்க. அதோட சத்துக்கு நமக்கு நிறைய தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு என்னான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஜூஸ் டெய்லி சாப்பிட்லாங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ப்ளட்டு ஏறும். இந்த ஒரு சத்து நீங்கள் கிடைக்கணுன்றதுக்காக இதை டெய்லி ஒரு நாள் கூட இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு ப்ளட்டு ஏறிடும். உங்களுக்கே சேஞ்ச் தெரியும். இதில் அதை செஞ்சு பாருங்கள். கண் பார்வை ரொம்ப அதிகமாக, பார்வைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி ஜூஸ் டெய்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப சத்துக்கு நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.